I am a guided channel friends. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போஸ்ட்லேருந்து நம்ம வந்து 2023க்கான எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் கழித்து வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஆர்பிஎஃப் எக்ஸாம் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து டிலே பண்ணுவாங்க, பட் ஆனால் கரெக்டான டயத்தில் விடுவாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி வந்து சம்டைம் இதாவது, ஏன்னா நிறைய பேர் யாரும் மறந்துருப்பீங்க அதை, அதனால் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு பொறுத்தளவில் நானே மறந்துட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்து 15/3/2023 அன்றைக்கி வந்து விட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் நம்ம எழுதுனது என்றைக்குன்னா 1/7/2023 இருந்து 12/7/2023 அன்றைக்கி வந்து எழுதணும். கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வந்து ரிசல்ட் வந்து விட சிபிடி எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி இத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து 68,982 பேர் குவாலிஃபை கம்ப்யூட்டர் எக்ஸாம்னு சொல்லி வந்து வெளியிட்டிருக்காங்க. கட் ஆஃப் எவ்வளோ என்ன இதுன்னு சொல்லலை. உங்களுடைய நேமு அந்த ரோல் நம்பர் கூடிய பிடிஎஃப் மட்டும் வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் உங்களுடைய நேம் இருக்கா, உங்களுடைய ரோல் நம்பர் அதை வந்து போட்டு செக் பண்ணி பாருங்கள். டிலே ஆகும் கொஞ்சம், அவ்வளோதான். வேறு ஒன்று. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் சிஆர்பிஎஃப் எக்ஸாம் தான் உங்களுடைய மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் உள்ளே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஏ கைடர்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் இது இருக்கும். இப்படி தான் அது உள்ளே வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து உள்ளே வந்து ஒரு பிடிஎஃப் வந்து லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மேன் அந்த இதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அது உள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா இது வந்து 2023க்கான ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட 800 பேஜ் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து 543வது பக்கம் அல்லது 45வது பக்கத்தில் வந்து இருக்குது. ஸ்டேட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அந்த எக்ஸாம் எழுதுனீங்கள அந்த நம்பரு, போஸ்ட் என்ன போஸ்ட் அந்த ட்ரேடுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் அல்லது நேம், உங்களுடைய நேம் வந்து இனிஷியலோடு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு மட்டும் தான் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து அவங்க எதுவும் சொல்லலை. நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து உங்களுடைய இதை சர்ச் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய நேம் எதுவும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இதில் சர்ச்சு பாக்ஸில் வந்து வரும். நீங்கள் சப்போஸ் வந்து வேறு யாரும் நேம் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் வந்து நீங்கள் வந்து கொடுத்து உங்களுடைய நேமு இல்லைனா எதுவும் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சர்ச் பாரில் கொடுத்துட்டு உங்களுடைய பேர் எதுவும் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுடைய நேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் லோட் ஆகும். பட் வந்து இதாகும். சப்போஸ் வந்து உங்கள் பேர் எதுவும் வரலைன்னா மேனுவலாக வந்து தேடி பாருங்கள் எவ்வளோ பேர் இதாக இருக்குன்னு. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்மளுடைய ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். கட் ஆஃப் இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த லெவலில் வந்து என்னவா இருக்கும்னா அடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இருக்கும். அடுத்த லெவல் என்னவா இருக்கும்னு நம்மளே கொஞ்சம் மறந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அடுத்த ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட் வந்து நீங்கள் டிரைவிங்னா டிரைவிங்கு, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல், குக்கிங் எதுவும் இருந்தால் அந்த இது ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட் பண்ணி தரோம். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டும் ஒரே நாள் எடுக்க சம்திங் இருக்குது. இல்லைனா ஃபிசிக்கல் ஒரு நாள் வச்சுட்டு ட்ரேட் டெஸ்ட் வந்து அடுத்த நாள் வைக்கலாம். அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலாம். அது முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அல்லது டாக்குமெண்டேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைன் பை லைனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து ஒரே இதில் வந்து கண்டக்ட் பண்ணிட மாட்டாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரிசல்ட் வந்து என்ன இவ்வளோ நாள் விடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பயத்தோடு இருந்திருப்பீங்க. இன்னையிலேருந்து வந்து ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபிசிக்கலை பொறுத்தளவில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா, ஃபிசிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டாஸ்க்கு வந்து 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஓடணும். 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடணும். இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் இருந்த உடனே நீங்கள் வந்து இதை தான் உங்கள் மைண்டில் செட் பண்ணணும். நம்ம ஒரு வேக்கன்சி சிஆர்பிஎஃப்பில் நமக்கான ஒரு வேக்கன்சியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து முழு மூச்சாக வந்து ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து இது எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இது செக் பண்ணிட்டு அடுத்து வந்து ஹைட்டு வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னா 170 வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக தெரில. எனக்கு 170 தான் நினைக்கிறேன். ட்ரேட்னால கம்மியாக இருந்தது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து 80 வந்து இருக்கணும். 85 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட் வந்து மேலாக இருந்தால் 50 இதுக்கு மேலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சி பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் 1000 ப்ளஸ் வேக்கன்சி 68,000 பேர் கிட்டத்தட்ட ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. அதனால் அதை பொறுத்து வந்து உங்களுடைய இதை வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு ஃபிசிக்கல் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நேம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்க ஃபிசிக்கல். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து முழு மூச்சாக இதனுடைய எண்ணம் வந்து கரெக்டாக வந்து வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.